அதிலும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இன்று 21ஆம் தேதி 5ஆம் மாதம், 21ஆம் தேதி மே மாதம், 21ஆம் தேதி வைகாசி மாதம் 2021ஆம் ஆண்டு வியாழக்கிழமை கால வேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 8 மணி. இன்றைய நாளுக்கான வசனம்: அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிடுகின்றார். ஆமேன். மார்க்கு 5:34 ஆண்டவர் கூறுகிற வசனங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த வசனங்களை பெரும்பாடுள்ள சகோதரிக்கு கொடுத்திருந்தார். ஆமேன். அவள் விடுதலை ஆகி சுகமாயிருந்தார். ஆமேன். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அதே போல எங்களையும் ஒருவரை கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமேன். இந்த வார்த்தைகளுக்கு கூடாக வழி நடத்துவாராக. இந்த நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள்: யோசுவா 5:6, ஏசாயா 10, பழைய ஏற்பாடிலிருந்தும் புதிய ஏற்பாடிலிருந்து 2 தெசலோனிக்கேயர் 1-2 அதிகாரங்கள். இவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். அந்த வேலையை கர்த்தர் தாமே அந்த வசனங்களுக்கு கூடாக உங்களிடம் பேசியிருப்பார் என்று விசுவாசிக்கிறோம். மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கருத்திலே ஒப்புவிப்போம். இந்த வேளையில் நாங்கள் ஜெப வேலை கூடாக கடந்து செல்ல இருக்கிறோம். இன்றைய நாளில் மத்திய வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். கால வேளையில் எங்களுடன் பாஸ்டர் ஆண்டன் ராசனம் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். மாலை வேளையில் எங்களுடன் சிசிலியாமா லண்டன் யூகேயிலிருந்தும் சகோதரி வினோ அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும் மாலை வேளையில் இணைந்திருக்கிறார். ஜெபங்களை தொகுத்து வழங்க எங்களுடன் ஊழியர் சகோதரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார்கள். உங்கள் எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் சகோதரி ஜானட்டிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். அவர் மீதியானவற்றை வழி நடத்துவார். கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் சகோதரி ஜானட்டிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். இன்னும் கிட்டத்தட்ட 1.5 மணித்தியால நேரத்தில் 2.5 மணித்தியால நேரத்தில் வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. அதில் இணைய முடியுமானால் இணைந்திருங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. இப்பொழுது முதல் இரவு 10 மணி வரை நேரடி ஒலிபரப்பாக இருக்கும். அந்த வகையிலே கர்த்தர் வழி நடத்துவாராக. காலை வேளையிலே விடுதலையின் வெளிச்ச நேரம், மாலை வேளையிலே விடுதலையின் வெளிச்ச நேரம், இரவு வேளையிலே நித்திய வெளிச்சம் பல்சுவை நிகழ்ச்சி சௌரி சுபா இளங்கோவர்கள் வழி நடத்துவார்கள். இப்போது இந்த வேளையிலும் நாங்கள் இணைந்திருப்பது விடுதலையின் வெளிச்ச நேரம். விடுதலையின் வெளிச்ச நேரத்தில் இந்த ஊழியர்கள் இணைந்து ஜெபங்கள் எடுத்து வருவார்கள். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். சகோதரி ஜானட் வழி நடத்துவார். பிரைஸ்லோட்டமா ஆமேன். உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களேன். காட் பிளஸ் யூ. ஆமேன். சங்கம வானொலி நேயர்களே அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் லேசியண்ணா குடும்பத்தையும் அவர் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் இன்றைய நாளில் இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். அவன் உங்களோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. சீனாய் மலையிலே சீனாய் மலையை குறித்து நாங்கள் பார்த்து விட்டு கடந்து செல்வோம். சீனாய் மலை அங்கு கர்த்தருடைய பர்வதமாகிய ஓரேப்பிலே அங்கு ஒரு சிறப்பு மிக்க புனித மலையாக இன்று மட்டும் கருதப்படுகிற காரியத்திலே அங்கே தேவன் மனிதனுக்காக அங்கு சீனாய் மலையிலே 10 கட்டளைகளை கொடுத்தார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் அது தெய்வீக தரிசனமாய் அங்கு கொடுக்கப்பட்டது. அங்கு மோசையுடைய முகம் அங்கு பிரகாசமானது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். எப்பொழுதும் தேவனுடைய சத்தியத்தை நாங்கள் அறியும் போது, சத்தியம் எங்களை விடுதலையாக்கும் போது எங்கள் முகங்கள் பிரகாசிக்கும் என்பதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் இந்த வார்த்தைக்குள்ளேதான் அங்கு தெய்வீக தரிசனத்தை நாங்கள் காண முடியும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த சீனாய் மலையிலே அப்போஸ்தலர் 7:38 சீனாய் மலையிலே தன்னோடு பேசின தூதனோடும் நம்முடைய பிதாக்களோடும் கூட வனாந்தரத்திலே சபைகளுக்குள்ள இருந்தவனும் நமக்கு கொடுக்கும்படி ஜீவ வாக்கியங்களை பெற்றவனும் இவனே என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சீனாய் மலையிலே இந்த ஜீவ வாக்கியத்தை பெற்றவர் அங்கு மோசையாய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் யோவான் 6:63 சொல்லப்படுது, ஆவியோ ஈர்ப்பிக்கிறது, மாமிசமோ ஒன்றுக்கும் உறவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனம் ஆவியாயும் ஜீவனாயும்
இருக்கிறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் அது லேவியர் ஆமத்திலும் சொல்லப்படுகிறது, என் கட்டளையை நியமங்களையும் கைக்கொள்வீர்கள் ஆனால் அங்கு அவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் பிழைப்பான், நான் கர்த்தர் என்று அங்கு தேவன் தன்னுடைய காரியத்தை சொல்றது நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், இந்த சீனாய் மலை உச்சியிலே ஏறுவது சுலபமான காரியம் அல்ல. அப்பொழுது மோசேக்கு அங்கு 80 வயதுக்கு மேற்பட்டவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு வயது சென்ற அனுபவம் மிக்க ஒரு தலைவன் அந்த உச்சிக்கு ஏறி போகிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், 2285 மீட்டர் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அந்த செங்குத்தான சரியான இல்லை, செங்குத்தான மலையே ஆனவர் அங்கு கடந்து காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், இவர் அங்கே 40 நாள் எங்கள் மோசே அங்கு தேவனோடு அந்த 10 கற்பனையை பெறுவதற்கு அங்கு காத்திருக்கிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இந்த காத்திருக்கிற நேரம் 40 நாள். 40 நாளும் அவர் மழை பெய்ந்திருக்கும், இடி முன்னல்கள், எத்தனையோ காரியங்களை அவர் சந்திக்கிறதை, மோசே அந்த மலையிலே சந்திக்கிறதை வேதம் எங்களுக்கு பதிந்திருக்கிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், தனிப்பட்ட ரீதியிலே ஒரு மனுஷன் எவ்வளவாய் கர்த்தருக்குள்ளே இருந்து தன்னுடைய கிரியத்தை கொடுத்து தன்னுடைய எல்லா காரியத்தையும் அர்ப்பணித்து செயல்படுற அந்த செயல்பாடு மிகவும் மிகவும் புனிதமானது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் அப்பொழுது அங்கு தேவ கட்டளையை அங்கு தேவனிடத்திலே இருந்து பெற்று வர அங்கு கீழே நடந்தது என்னென்றால் அங்கு கன்றுக்குட்டி உருவாகினது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். எப்படித்தான் தலைவர்கள் அங்கும் இங்கும் போகும்போது கீழே இருக்கிற மற்றவர்கள் அங்கு சத்துருவினால் பிடிக்கப்படுகிறதை நாங்கள் இந்த நாட்கள்ல காணக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் சபை மேய்ப்பனாய் இருக்கலாம் அல்லது மூப்பனாய் இருக்கலாம், அவர்கள் அந்த சபையை விட்டு கொஞ்சம் அகலும் போது அந்த சபையிலே பிளவுகளும் பிரச்சனைகளும் வருகிறதை நாங்கள் எங்க கண்களால் காண்கிறோம். ஏனென்றால் இது அங்கு தேவன் அவரை நியமித்த காரியத்தில் இருந்து அவர் கொஞ்சம் விலகும் போது அங்கே நடக்கிற காரியங்கள் இப்படித்தான். தேவனோடு ஒரு மனுஷன் இருக்கும் போது அங்கு சத்துரு அந்த இடத்திலே அவைக்கு கீழ்ப்பட்டவர்களாய் இருக்கிறவர்களோடு அங்கு போராடுகிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. இந்த இடத்திலே அங்கு ஆரோனை போட்டு அவர்கள் பிரட்டி எடுத்து அந்த ஜனங்கள் என்ன செய்கிறார்கள், கீழ்ப்படிய மனது இல்லாமல் அங்கு எகிப்தை நோக்கி, எகிப்தின் தெய்வங்களை நோக்கி பார்க்க நினைக்கிறார்கள். அப்படியே அவர்கள் இந்த ஆரோனை எதிர்க்கிற போது அங்கு ஆரோனும் வேறு வழி இல்லாமல் செயல்படுறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் அங்கு எதிர்க்கும் தன்மை அவர்களை தவறான வழிபாட்டுக்கு அங்கு விட்டு விட்டது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். எந்த இடத்திலும் நாங்கள் எதிர்த்து நிற்போமா இருந்தா நாங்கள் ஒரு தவறான வழிநடத்தலுக்கு போய்விடுவோம் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றா அந்த இடம்தான் மிகவும் நாங்கள் கவனிக்கப்பட வேண்டியது. தேவனை மறந்து தங்களுடைய கையின் கிரியைகளிலே களி கூர்ந்தார்கள். இந்த இடத்திலே ஒரு கன்றுக்குட்டியை உண்டாக்கி தங்களுடைய கையினாலே செய்த அந்த கிரியையிலே களி கூர்ந்தார்கள். ஏனென்றால் வானவரை விட்டு வான சேனைக்கு அவர்கள் ஆதாரண செய்ய வெளிக்கிட்டார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். சின்ன சின்ன காரியங்கள்ல நாங்கள் இந்த எச்சரிப்பும் ஜாக்கிரதையும் எங்களுக்கு வேணும் என்பதை வேதம் எங்களுக்கு கற்றுத்தருகிறது. பாருங்கள், எங்களை உருவாக்கி படைத்த ஆண்டவரை விட நாங்கள் வேறு தெய்வம் அல்லது உலகம் எங்களுக்கு பெருசாய் தெரியக்கூடாது. இந்த ஆண்டவரிடத்திலே இருந்துதான், அவருடைய கண்கள்ல இருந்து எங்களுக்கு இரக்கம் பெற வேணும், அவருடைய கரத்தில் இருந்து எங்களுக்கு இரக்கம் பெற வேணும், உதவிகள் அவரிடத்தில் இருந்துதான் பெற வேண்டும். எந்த தெய்வமோ எந்த உலகமோ எந்த மனுஷனோ எங்களுக்கு எதுவும் தர முடியாது. எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் ஜெயித்தபடியா அவருக்கு எங்கள் பிதா கொடுத்து வைத்திருக்கிற காரியங்களை நாங்கள் காண வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஏனென்றால் பாருங்கள், இந்த இடத்திலே எந்த ஜனங்கள் என்ன அங்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவோ தேவனுக்கு மகிமையாய் இருக்க வேண்டிய ஜனங்கள் அங்கு மோசே கொஞ்சம் பிந்தி விட்டார் என்று சொன்ன அந்த நேரத்தை கண்டு
அங்கு ஆரோனை தூண்டி அங்கு ஜனங்கள் அங்கு சத்துருவுக்கு இடம் கொடுக்கிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. இதனால் அவர் கொண்டு வந்த தெய்வத்திடத்திலே இருந்து அந்த 40 நாள் ஏனென்றால் இந்த இடம் ஏறுவதோ இறங்குவதோ மிகவும் கஷ்டமான இடம். அப்படிப்பட்ட இடத்திலே இருந்து அவர் செய்கிற காரியத்தை, அவர் கொண்டு வந்த காரியத்தை அவர் உடைத்து போட்டார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம் இந்த இடத்திலே. ஏனென்றால் அவருடைய அந்த கன்றுக்குட்டியை கண்டதும் இவருக்கு என்ன செய்கிறது என்று தெரியாத ஒரு சூழ்நிலையை அங்கு மோசே சந்திக்கிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. ஆனா அந்த சூழ்நிலையிலே நாங்கள் கொஞ்சம் அமைதியா இருப்போமா இருந்தா நாங்க புதிய வாக்குறுதிகளை தேவனிடத்திலே இருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்கள், ஒரு திருச்சபையை கட்டுவதற்கு மேய்ப்பர்கள் அல்லது மூப்பர்கள் இவ்வளவு உயரமான மலையிலே அவர்கள் ஏறி தங்களை அர்ப்பணித்து தங்களை கிரியம் கொடுத்து அங்கு செயல்படுகிறதை நாங்கள் அற்பமாய் எண்ணிவிடக் கூடாது. ஏனென்றால் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது அவர்களுடைய நேரங்கள், அவருடைய காலங்கள், அவருடைய நிமிஷங்கள் எவ்வளவாய் செலவழிகிறது என்பதை இந்த ஜனங்கள் அறியாமல் இருக்கக்கூடாது, அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் மேய்ப்பெரும் அங்கு ஜனங்களும் ஒன்றாய் இருக்கும் போதுதான் அந்த இடத்திலே கிரியைகள் நடக்கும் என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் மனிதனாகிய நாங்கள் தான் எல்லாவற்றிலும் அங்கு யோசித்து சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு பகுத்தறிவை எங்கள் தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நாங்கள் ஒருபோதும் மறந்து போக கூடாது. ஏனென்றால் தேவன் எங்களுக்கு செய்த நன்மைகளை கொஞ்ச காலத்திலே நாங்கள் மறந்து போகிறோம். மறந்து போய் என்ன செய்கிறோம், எங்களுக்குள்ளே என்ன சுபாவங்களை நாங்கள் வரவழைக்கிறோம் என்று எங்களுக்கு தெரியாமலே சத்துரு அங்கு கிரிய நடப்பிப்பான். அந்த இடத்திலே தான் நாங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் யாக்கோபின் தேவனை தன் துணியாய் கொண்டிருக்கிற மனுஷன் அங்கு பாக்கியவான் என்று எழுதி இருக்கிறது. அப்ப நாங்கள் பாக்கியவான்கள், ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம் எங்கே இருந்து வரும் என்றால் தேவன் பேரிலே இருக்கிற அந்த நம்பிக்கையில இருந்து தான் வரும் என்பதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் வழங்கா கழுத்துள்ள ஜனங்களாய் நாங்கள் இருக்கக்கூடாது. இந்த வழங்கா கழுத்து என்றால் என்னன்னு சொன்னா பிடிவாதமும் எதிர்க்கிற தன்மையும் மீண்டும் மீண்டும் இந்த சத்தியத்திலே நடக்கிறது, திருச்சபையிலே நடக்கிறது, ஊழியர்களுக்குள்ளே ஜனங்களுக்குள்ளே இந்த பிடிவாதமும் எதிர்க்கிற தன்மைகளும் ஒன்றோடொன்று அங்கு மோதிக்கொள்ளுகிறது. இதனால் சபையிலே அங்கு மேலதிகமாய் அங்கு தேவன் கிரியை செய்ய முடியாதவராய் இந்த நாட்கள்ல இருக்கிறார். எப்படி மோசே தன்னுடைய கற்பலகையை உடைத்து போட்டது போல இன்றைக்கு திருச்சபையும் மக்களும் ஊழியர்களும் அதை காலின் கீழே போட்டு உடைத்து மிதிக்கிறதை நாங்க சில காரியங்களை காணும் போது மிக மிக வேதனை அடைகிறோம். ஆனாலும் கர்த்தரும் அதை வேதனைக்குள்ளாக இருக்கிறதை நாங்கள் உணர்ந்து அறிந்து இந்த கடைசி காலம் இன்னும் கொஞ்ச காலங்கள்ல நாங்கள் என்ன நடக்கும் என்பது எங்களுக்கு தெரியாது. ஆனால் எங்கள் இருதயத்திலும் சிந்தையிலும் அவரில் ஆனால் நிச்சயமாகவே அது ஆசீர்வாதத்துக்குள்ளாக மாற்றப்படும். இந்த வேளையில நாங்கள் பாஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு தேவனுடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் ஒவ்வொரு திருச்சபை மக்கள், ஊழியர்கள், விசுவாசிகள் எல்லாருக்குள்ளும் அது வர வேண்டும். அது ஆவியாயும் ஜீவனாயும் வார்த்தை வரும்போது அங்கு எல்லா இடத்திலும் ஒரு சமாதானத்தை காணக்கூடியதா இருக்கு. நீங்கள் அதுக்காக ஜெபத்திலே வழி நடத்தணும். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை உயர்த்துகிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உண்மையோடும் ஆவியோடும் உம்மை தொழுது கொள்ளுகிறோம். தேவனுடைய வார்த்தையானது இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக இருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை, உயிருள்ள வார்த்தை, வார்த்தை மாம்சமாகி இயேசுவாக வாழ்ந்து காட்டின வார்த்தை. அந்த வார்த்தை நற்கிரியைகளை செய்கிற வார்த்தையாக இருக்கிறது. இயேசு எப்படி நற்கிரியைகளை செய்து வாழ்ந்தாரோ அதே போல ஒரு ஊழியக்காரரும் விசுவாசிகளும்
எங்களுடைய நற்கிரிகைகளை கண்டு ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருடைய நற்கிரிகைகளையும் கண்டு இந்த ரட்சிக்கப்படாத மக்களுக்கு ஒரு மாதிரியாக நாங்கள் விளங்க ஒவ்வொரு ஊழியக்காரருக்கும் விசுவாசிகளுக்கும் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, தவறுகளை நீர் மன்னிக்கிற தேவன். ஊழியக்காரர்கள் விசுவாசிகள் செய்கிற ஒவ்வொரு தவறுகளையும் மன்னித்து, இது ஒரு கடைசி காலம், நாங்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியானவருக்குள்ள ஏக சிந்தையும் ஏக இசைவான ஆத்துமாக்களுமாக வாழ்ந்து நாங்கள் உம்முடைய சித்தத்தை செய்து முடிக்கிறவர்களாக எங்களை ஒவ்வொருவரையும் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் குறைவுள்ளவர்கள். உம்முடைய அந்த உயிருள்ள வார்த்தைகளுக்கூடாக நாங்கள் இணைந்து செயற்பட இந்த சுவிசேஷ பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கு பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்ற வார்த்தைக்கு இணைந்து செயற்பட இந்த சங்கம நித்திய வழியில் ரேடியோவோடாக செல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஜீவனுள்ள வார்த்தைகள், உயிருள்ள வார்த்தைகள். ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தையில நாங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க ஆண்டவரே, அந்த வார்த்தைகள் எங்களுடைய இருதயத்திலேயும் ஆத்மாவிலேயும் பதித்து அந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை தியானித்து வாழ உம்முடைய அபிஷேகத்தினால நாங்கள் நிறைந்து வாழ ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் உதவி செய்வீராக. ஆண்டவரே, இன்னும் இருக்கின்ற அந்த சிறிது கடினமான இருதயங்களை இன்னும் சதையாக மாற்றும்படியாக ஆண்டவரே, உம்முடைய நவமான ஆவியை கொடுத்து ஆண்டவரே, அந்த குறைவுள்ள நவமான ஆவி உள்ளவர்களாக என்று ஊழியக்காரர்கள் விசுவாசிகள் இருக்கிறார்கள். சதையான இருதயம் இல்லாமல் இருக்கிறார்கள். ஆண்டவரே, ஒவ்வொருவரை நீர் சந்திக்கும்படியாக தாங்கள் செய்கிறது பரிசுத்த ஆவியானவர்கள் ஒவ்வொருவரை நீர் உணர்த்துவீராக. பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து இசைந்த ஆத்துமாக்களாக அந்த பரிசுத்த ஆவி ஒவ்வொரு சபைகளிலே ஊற்றப்படுகிற ஊழியக்காரர்களாக விசுவாசிகளாக ஒவ்வொருவரும் மாற்றப்படியாக ஜெபிக்கிறேன். பெந்தெகோஸ்தே நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடி இருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிறது போல முழக்கம் உண்டாகி அக்கினி அபிஷேகத்தினால் நிரப்பினீரே. அதே போல ஒவ்வொரு சபைகளும் பழைய காரியங்களை விட்டு, இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும். இந்த நாடுகள் முழுக்க ஒரு அபிஷேகம் பரவ வேண்டுமாக இருந்தால், அக்கினி பரவ வேண்டுமாக இருந்தால், ஆண்டவரே, ஒவ்வொரு சபைகளும் ஒருமனப்பட்டவர்களாக, ஒரே இதயம் உள்ளவர்களாக, ஒரே சிந்தை உள்ளவர்களாக, அவருடைய பரிசுத்த ஆவியினால ஒவ்வொரு நாளும் நிறையப்பட்டவர்களாக சபைகளில காணப்பட நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். தவறுகளை திருத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் ஜட்ஜ்மெண்ட் செய்யும் பொழுது முதலாவது சபைகளில தான் நீர் சபைகளைத்தான் கண்டிக்கிற தேவனாக இருக்கிறீர். சபைகள் உமக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிற சபைகளை தண்டிக்கிற தேவனாக இருக்கிறீர். இன்னும் கொஞ்ச காலம், இந்த கடைசி காலத்துல உண்மையோடும் உத்தமத்தோடும் பரிசுத்தத்தோடும் ஆவியோடும் உண்மையோடும் உம்மை தொழுது கொண்டு உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தினால நாங்கள் விழித்திருக்க, ஜெபித்திருக்க, பிசாசுக்கு எதிர்த்து நிற்க, உம்முடைய வார்த்தையின்படி வாழ, ஜீவனுள்ள வார்த்தைகள், இது சாதாரண வார்த்தைகள் அல்ல, தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தைகள், இது நித்திய ஜீவனை தருகிற வார்த்தைகள். இன்றைக்கு மறுமையில இயேசுடைய ராஜ்யத்துல இயேசு ராஜாவோடு வாழுகிற வாழ்வு என்ற உணர்வோடு இந்த உலகத்துல ஒரு 80-100 வருடம் தான் வாழ முடியும். 1000 வருடம் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்துல வாழ முடியும். அதன் பின்பு நித்தியமாக வாழுகிற அந்த வாழ்வை எந்த ஒரு பரிசுத்த ஆவியை பெற்ற ஒவ்வொரு மகனும் இழந்து விடக்கூடாது, ஒவ்வொரு சபைகளும் இழந்து விடக்கூடாது. இந்த கடைசி காலத்துல அந்த உணர்வோடு, உண்மையோடும் உத்தமத்தோடும் பரிசுத்தத்தோடும் வாழ்ந்து அவருடைய ராஜ்யத்தை நாங்கள் சுதந்திரிக்கிறவர்களாக, மற்றவர்களையும் தேவருடைய ராஜ்யத்தில
மனம் திரும்பப்படுகிறவர்களாக எங்கள் ஒவ்வொருவரை மாற்றி தாமதிக்கிறார் என்று சொல்லுகிறபடி இயேசு வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறீர். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் இழுத்து கொள்ள ஒவ்வொரு சபைகளிலேயும் மன மாற்றத்தை கொடுக்க, மனம் திருப்புதலை கொடுக்க நீர் கிருபை செய்யும்படியாக ஜபிக்கிறோம். இந்த நித்திய வெளிச்ச சங்கமம் ரேடியோவை நடத்தி கொண்டிருக்கிற குடும்பத்துக்காக ஜபிக்கிறேன். இந்த சுவிசேஷம் போகிற இடங்களில் எல்லாம் இந்த வார்த்தைகள், ஜீவனுள்ள வார்த்தைகள், மாறியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது அப்படியே உடைய வாயிலிருந்து புறப்படுகிற இந்த ஜீவ வார்த்தைகள் அந்த ஆசீர்வாதத்தை, அந்த ஜீவனை, அந்த பரலோக பாதையை அவர்களுக்கு காண்பித்து விட்டு தான் திரும்பும், ஆசீர்வதித்து விட்டு தான் திரும்பும் என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள குடும்பத்தை ஆசீர்வதித்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஜனன் சிஸ்டர் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். கணவனுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் எங்களுடைய வாழ்வில ஒரு ஜீவனையும் நித்திய ஜீவனையும் கொடுக்கிற வார்த்தைகளாக இருக்கிற கிருபைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். கணவனுக்காக ஜெபிக்கிறோம், மகனுக்காக மகளுக்காக ஜெபிக்கிறோம். குடும்பத்தோடு கூட இருந்து உம்முடைய அன்பில இரக்கத்தில கரம் பிடித்து வழி நடத்துவீராக. ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஜீவ வார்த்தைகளை பெற்று இந்த ஓட்டத்தை ஓடி முடிக்க ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் உதவி செய்வீராக. துதிக்கான மகிமை ஒன்றான மித்தவனாகிய உமக்கை செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேங்க நல்ல பிதாவே. ஆமீன், 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 ஆமீன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடும் மந்தியோடும் கூட இருந்து ஆசீர்வதிப்பார். ஆமீன். God bless you. God bless you everybody. ஆமீன். நாங்க டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு praise the Lord சிஸ்டர். Praise the Lord sister. Praise the Lord. Amen. தேவனுடைய சபையிலே முதலாவது நியாய தீர்ப்பு. ஆகவே அதற்கு தப்பித்து கொள்ளக்கூடிய கிருபைகள் இந்த எல்லாருக்குள்ளும், நம்முடைய எல்லாருக்குள்ளும், தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருக்குள்ளும் வர வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி இயேசுவே. இந்த காலை நேரம் ஆண்டவரே புதிதான பலத்தை உங்களோட கிருபையையும் கொடுத்து வழி நடத்தி கொண்டு வர்ற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. எல்லா சபை மக்களும் ஆண்டவரே உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இலங்கை தேசம், இந்தியா தேசம், உலகம் எங்கும் ஆண்டவரே சபைகளை நடத்துற தேவன் நீங்க ஆண்டவரே. அப்பா, நீங்களே தலையானவராக இருந்து சபையில் ஆண்டவரே குறை குற்றங்களை மன்னித்து ஆண்டவரே சபைகளை கட்டி எழுப்புற தகப்பன் நீங்க அப்பா. நீங்க வாக்கு தத்தம் செய்தவர் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே உங்களுடைய அபிஷேகத்தின் மூலமாக ஒவ்வொரு சபையிலும் ஆண்டவரே இருக்கிற குறைகளை ஆண்டவரே மன்னித்து அவர்களுக்கு ஒரு புதிதான பலனை சத்துவத்தை கொடுக்கும்படியா ஜெபிக்கிற சபை அப்ப இந்த கடைசி காலத்துல ஆண்டவரே தேவ பயத்தோடு எழும்பி பிரகாசிப்பதற்கு ஆண்டவரே மனுஷருக்காண்டி நாங்க இந்த ஊழியத்தை செய்யவில்லையா, உங்களுக்காண்டி நாங்க செய்ய வந்து நிற்கிறோம். எங்களுக்குள்ளேயும் ஆண்டவரே புதிதான ஒரு வெளிப்படுத்தலையும் புதிதான ஒரு அன்பையும் அபிஷேகத்தையும் கிருபையும் கொடுத்து வழி நடத்துங்க அப்பா. சபைகளுங்கும் ஆண்டவரே அப்பா வழி தப்பி ஆத்மாக்கள் ஊழியக்காரர்கள் வழி தப்பி போகாத வண்ணமாக யாவரையும் கூட ரத்த கோட்டைக்குள்ள வச்சு நடக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. உங்களோட ரத்தத்தை தள்ளிங்க ஆண்டவரே அப்பா. இது பரிசுத்தமான ஸ்தலம், பரிசுத்தமான இடம் ஆண்டவரே. எங்கள் உள்ளத்துக்குள்ள நீங்க ஜீவிக்கிற தகப்பன் அப்பா. நாங்க உங்களே தேடி வரவில்லை, நீங்க எங்களே தேடி வந்தீங்க ஆண்டவரே. அதுக்காக நீ நன்றி, நன்றி, கோடி கோடி நன்றி அப்பா. இந்த ஊழியத்தை நடத்துறவர்களும் அப்பா, உங்களுக்கு அந்த ஊழியத்துக்குள்ள இருக்கிறவர்களையும் ஆண்டவரே உங்களுடைய கிருபையினால புதிதான கிருபையினால முடிசூட்டி அவர்கள் உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க அப்பா. நீங்க உங்களுக்குரியவர்களாக தெரிந்து கொண்டவர்களை நீங்க ஒருபோதும் கைவிட மாட்டீங்க ஆண்டவரே. நீங்களே ஆதி மந்தமா இருக்கிற தகப்பன் அப்பா. எந்த விதமான நிலபுரத்திலையும் தூக்கி விடுகிற அப்பாவா இருக்கப்படியா நன்றி அப்பா. ஒவ்வொருத்தருக்களையும் ஆண்டவரே ஒரு தேவ அன்பையும் பயத்தையும் அப்பா உங்களுக்குரியவர்களாக உங்களோட சிலுவையை மட்டும் எடுத்து செல்வதற்கு ஒவ்வொருத்தருக்குள்ள ஒரு புதிதான அபிஷேகத்தை கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். யாவரையும் கூட ரத்த
முட்டுக்கோட்டைகளை மறைத்து வைங்க. உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு சங்கமம் வானொலியை திறந்து கொடுத்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. அவர்கள் கூட இருங்க. உங்களோட கிருபையின் மூலமாக அப்பா நீங்க வழி நடத்துற தகப்பனா இருக்கிறபடியா நன்றி செலுத்துறேன் அப்பா. சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்திலேயும் ஆண்டவரே விடுதலையும் வெளிச்சம், வார்த்தையும் வெளிச்சம், யாவற்றிலும் ஆண்டவரே நீங்க தலைவரா இருக்கிறீங்க அப்பா. ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே உங்களுக்குள்ள உறுதியா இருப்பதற்கு அவர்களுக்கு ஒரு புதிதான பலனை சத்துவத்தையும் கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. பாஸ்டர் நியமிகா, சிஸ்டர் ஜெனட்டிகா, அவருடைய குடும்பங்கள் யாவருக்கும் ஒரு புதிதான அபிஷேகத்தின் வெளிப்படுத்தலை ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் ஒரு புதிதான வெளிப்படுத்தலை கொடுத்து இந்த கடைசி காலத்துல உங்களுக்கென்று எழுந்து பிரார்த்திப்பதற்கு இன்னும் அதிகமாக உங்களோட அன்புல நிலைத்து நிற்பதற்கு ஆண்டவரே பெரிதான கிருபையை கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன் ஆண்டவரே. மனுஷர் மேல் நம்பிக்கை இல்லாம உங்கள் மேல யாவரும் நம்பிக்கை வச்சு வழி நடத்துவதற்கு கொடுக்கிற ஒரு பெரிதான அன்புக்கு நன்றி செலுத்துறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி இந்த தாழ்ச்சி எங்களையும் ஆண்டவர் உங்களுக்குள்ள மனத்தாழ்மையோடு நாங்கள் நடப்பதற்கு ஆண்டவரே அநேகரங்களை பார்த்து உங்கள் அண்டையில் வரக்கூடியதாக எங்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே அப்பா. உங்களோட திரு சித்தத்தின்படி யாவரையும் உங்களோட சித்தத்தின்படி நடப்பதற்கு உங்களோட நோக்கத்தின்படி ஆண்டவரே நீங்க அழைத்தவர்களை உண்மையிலவராக இருப்பதற்கு அவர்களுக்கு ஒரு புதிதான அன்பை கொடுத்து வழி நடத்தும்படியாக தாழ்த்தி ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், 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 ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி டோலி சுவிச்சா. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து சகலதிலும் நன்மைக்கு எதுவாய் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you, sister. God bless you. நாங்க சிசிலி அம்மாவை வரவேற்றுக் கொண்டு நாங்க வினோவை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். வினோ, பிரைஸ் தி லார்ட் அக்கா. பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு கீழ்ப்படிவு, பயபக்தி எல்லாருக்குள்ளும் வர வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆண்டவரே, மகா அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த தகப்பனே, இறைவா, இன்றைய நாளை தந்ததுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்றைய நாளிலும் என் தகப்பனே எங்களோடு கூட இருந்து எங்களை மட்டுமாக வழி நடத்துகிற எபினேசரே, இனிமேலும் நீங்கள் எங்களை வழி நடத்த போறதுக்காக ஐயா உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, அப்பா, இந்த சங்கம வானொலியின் ஊடாக என் தகப்பனே எங்களை தெரிந்தெடுத்து ஆண்டவரே மற்ற ஜனங்களுக்காக எங்களை ஜெபிக்க உண்டு பண்ணியிருக்கிறீங்களே, கிருபையை தந்திருக்கிறீங்களே அப்பா. இப்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீங்களே ஐயா, உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, எங்களுடைய ஜெபங்கள் ஒவ்வொன்றும் உம்முடைய சன்னிதானத்தில் எட்டுவதாக தகப்பனே. கர்த்தாவே, எங்கள் ஜெபங்கள் கருத்தோடும் ஞானத்தோடும் நிறைந்த ஜெபங்களாக என் தகப்பன் ஆவியானவரே உங்களுடைய சன்னிதானத்தில் வந்து சேரும்படியாக என் தகப்பனே நான் ஜெபித்து நிற்கிறோம் ஆண்டவர். தேவனே கர்த்தாவே, ஒரு விஷயங்களை எங்கள் ஜெபங்களை நீங்கள் கண்ணோக்கி பார்த்து ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் எங்களுக்கு பதில் தந்து நடத்த போறதுக்காக ஐயா உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவர். தேவனே அற்புதரே, அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தாவே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் ஆலோசனை தந்து எங்களை நீங்கள் நடத்துங்க ஆண்டவர். ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இருங்க ஆண்டவர். இந்த வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளின் இருதயத்தை தொடுங்க ஆண்டவர். தகப்பனே கர்த்தாவே, இந்த சங்கம வானொலி ஆண்டவர் அப்பா உம்மை மகிமைப்படுத்துவதற்காக உம்முடைய பரிசுத்த நாமத்தை அறிக்கையிடுவதற்காகவும் அப்பா நடக்கிறது என்று நாம் அறிவோம் ஆண்டவர். தேவனே கர்த்தாவே, ஆவியானவரை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் நீங்கள் தொடுவீங்களாக தகப்பன். என்னென்ன சோதனைகள், என்னென்ன வேதனைகள், என்னென்ன கண்ணீர்களோடு எப்படியோ இருக்கிறார்களோ தகப்பனே, நீங்கள் ஒருவரை மாத்திரம் அறிவீங்கள் ஆண்டவரே. தகப்பனே, இப்படியான ஒவ்வொரு குடும்பங்கள், ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் தொட்டு பலப்படுத்தி சுகப்படுத்தி ஆறுதலை கொடுத்து நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவர். உம்முடைய திருக்கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாங்கட்டும் ஆண்டவர். தகப்பனே கர்த்தாவே, உம்மை நம்பி ஓடி வருகிற பிள்ளைகளை நீங்க புறம்பே தள்ளாத தகப்பன் ஆண்டவர். கர்த்தாவே, இதை கேட்டுக்கொண்டு ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆவியானவரே அப்பா உம்முடைய பரிசுத்த நாமத்தை, உம்முடைய அன்பை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே கர்த்தாவே அவர்களின் இருதயத்தை தொடுங்க ஆண்டவர்.
கர்த்தாவே ஏனோ தானோ என்று தள்ளிவிட்டு போகாதபடி தகப்பனே, ஆவியானவரே உங்க பரிசுத்த நாமத்தை அறியும்படியான கிருபையை கொடுங்க ஆண்டவரே. ஆம் தகப்பனே கர்த்தாவே, நம்முடைய வருகையின் காலம் சமீபமாய் இருக்கிறது என்று ஒவ்வொரு பிள்ளைகளும் அறியும்படியான அறிவை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுங்க ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, நீங்கள் வரும்போது நான் உன்னை அறியேன் மகளே மகனே என்று கூறாதபடிக்கு தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா தகப்பனே உம்மை நோக்கி ஓடி வர, உம்மை நோக்கி வர ஆண்டவரே. அப்பா தகப்பனே, ஆவியானவரே உம்முடைய பரிசுத்த நாமத்தை அறிய ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தை தொடுங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, இந்த உலகத்தில் வாழுவது எவ்வளவோ பயங்கரமான காரியங்கள் ஆண்டவர், பயங்கரமாக நடக்கிறது ஆண்டவர். எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ சத்ருவானவன் போடுகிற சூழ்ச்சிகளை நாங்கள் யாவரும் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இப்படியான பாவ சாபங்களில் நாங்கள் ஒருவரும் விழுந்து போகாதபடி தகப்பனே, எங்களை நீங்கள் அக்கினி மதலால வேலியடித்து பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாங்கட்டும் ஆண்டவரே. தகப்பனே, நீங்கள் தான் ஐயா சொல்லி இருக்கிறீங்களே, என்னுடைய உள்ளங்கையில் நான் வரைந்திருக்கிறேன் என்று. ஆம் தகப்பனே, நீங்கள் வரைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மை விட்டு விலகாதபடி என் தகப்பனே, அப்பா உம்மை விட்டு போகாதபடி தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, அப்பா நான் உன்னுடனே இருந்து உனக்கு வேண்டியவைகள் எல்லாவற்றையும் செய்வேன் என்றும் சொல்லி இருக்கிறீங்கள் ஆண்டவரே. ஆம் தேவனே கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்யாமல் போக மாட்டீங்கள் என்று ஒவ்வொரு பிள்ளைகளும் விசுவாசத்தோடு இருக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் உம்முடைய கரத்தினாலே அணைத்து ஆண்டவரே, ஆறுதல் கொடுத்து அடைக்கலம் கொடுத்து பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. சத்ராதியின் பிடியில் அகப்பட்டு தவித்து போகாதபடி தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாங்கட்டும் ஆண்டவரே. ஆமாண்டவரே, உம்முடைய கரத்திலே ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. உம்மை அறியாத ஒவ்வொரு பிள்ளைகளும் அறியும்படியான கிருபையை கொடுங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் அப்பா இப்படி உம்மை அறியாத பிள்ளைகளுக்கு உம்முடைய வார்த்தைகள் வசனங்களை சொல்லும்படியாக தகப்பனே நீங்கள் அனுப்புங்க ஆண்டவரே. ஊழியக்காரர்கள் பெருகட்டும் ஆண்டவரே. ஊழியம் செய்ய ஆண்டவரே தகப்பனே, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் பெருகட்டும் ஆண்டவரே. ஊழியத்திலே இந்த வாலிப பிள்ளைகள் நிலை நிற்கவும் ஆண்டவரே. தகப்பனே, இந்த உலக ஆசைகளை ஈடுபட்டு போகாதபடி தகப்பனே, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் அப்பா ஊழியத்தின் பாதையில நடக்க ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இருங்காண்டவரே. பெற்றோர்களோடும் கூட இருங்காண்டவரே. பெற்றோரும் தகப்பனே, இந்த உலக ஆசைகளில் ஈடுபட்டு போகாதபடி, சத்துருவானவன் சூழ்ச்சிக்கு இடைப்பட்டு போகாதபடி தகப்பனே, ஒவ்வொருவரை நீங்கள் காத்து ஒவ்வொருவரும் விழித்திருந்து ஜெபிக்கும்படியான கிருபையை ஒவ்வொருவருக்கும் கொடுங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, ஜெபம் ஒன்றை ஜெயிக்கும் ஆண்டவரே. ஜெபத்தினால் எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும் என்று ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளும்படியாக தகப்பனே, ஒவ்வொருவருக்கு ஞானத்தை கொடுத்து நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய கிருபை ஒவ்வொருவரையும் தாங்கட்டும் ஆண்டவரே. தேவனே, உம்முடைய பாதபடியில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று ராஜா. இந்த நாளிலும் தகப்பனே, இந்த சங்கம வானொலியை நடத்துகிற சகோதரனை உம்முடைய திருப்பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என்று ராஜா. அவரோடும் கூட இருந்து அப்பா, அவரின் குடும்பத்தோடும் கூட இருந்து அவர்களை பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. நிசங்கம வானொலி எந்த தடங்களும் வராதபடி என் தேவனே, நிசங்கம வானொலி மீண்டும் மீண்டுமாக ஒலிக்கவும் ஆத்துமாக்கள் பெருகவும் ஆண்டவரே நீங்கள் வழி நடத்துங்க ஆண்டவரே. அதே போல கர்த்தாவே, இந்த சகோதரியுடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. இந்த சகோதரியின் குடும்பத்தை நீங்கள் அணைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரம் அந்த சகோதரியின் குடும்பங்களை தாங்கட்டும் ஆண்டவரே. பிள்ளைகளை பொறுப்படுங்க ஆண்டவரே. நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. அதே போல கர்த்தாவே, இங்க வந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் உம்முடைய திருப்பாதத்திலே தருகிறேன் ஆண்டவரே. என்னென்ன காரியங்கள், என்னென்ன வேதனைகள் இருதயத்தில் இருக்கிறது என்று நீங்கள் மட்டுமே அறிவீங்கள் ஆண்டவரே. ஒவ்வொருவரை நீங்கள் காத்து நடத்துங்க ஆண்டவரே. இருதயத்தின் வேண்டுதலை அறிந்த தகப்பனே கர்த்தாவே, எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்து முடியுங்க ஆண்டவரே. பிள்ளைகளை உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே.
ஒவ்வொரு பிள்ளைகளோடும் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளோடும் கூட இருங்க ஆண்டவரே. வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே, உம்முடைய குழந்தைகள் ஆண்டவரே, இனி வருங்காலங்கள் சுவிசேஷம் சொல்கிற பிள்ளைகளாக ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் மாற்றி போடுங்க ஆண்டவரே. என்னுடைய மகளை உம்முடைய திருப்பாதத்திலே தருகிறேன் ஆண்டவரே. எங்களோடும் கூட இருந்து எங்களை நீங்கள் வழி நடத்தி எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நேற்று மீண்டும் என்று மாறாதவரே ஐயா, உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. துதிகன மகுமை எல்லாவற்றையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன் ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி மினோ. கர்த்தர் உங்களோடும் பிள்ளையோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன், 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 ஆமேன். நாங்க சிசிலியாமாவை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட். சிசிலியாமா, பிரைஸ் லார்ட். நீங்கள் இந்த சத்தியத்துக்கு தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அவர்கள் தேவனுடைய மெய்யான ஒளியை சந்திக்க கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள இயேசுவே சுவாமி என்று கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா பிதாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. அப்பா பிதாவே, உம்மை வணங்குகிறோம், ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் அப்பா. அப்பா தகப்பனே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே. மகுமையின் ராஜாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, ஒருவரென்று எல்லோரும் அறிகிறதுக்கு நீரே அறிக்கையிடும் தகப்பனே. அன்பான தகப்பனே, நாங்கள் ஜெபிக்கும் போது எங்களோடு கூட இருந்து வழி நடத்தும் தகப்பனே. அப்பா உண்மை எல்லோரும் அறிய பண்ணும் தகப்பனே. இயேசுதான் ஒருவர் என்பதை அறிய பண்ணும் தகப்பனே. ஆவியானவரே, நீர் உண்மையான தெய்வம் அப்பா. அப்பா தகப்பனே, நாங்கள் நினைப்பதற்கு மேலான நாம் தெய்வம் அப்பா. அப்பா அவர்கள் எல்லோர் மேலும் எல்லா குடும்பத்தின் மேலும் நீரே உமது அக்கினியை போட்டு நான் தான் என் தேவன் என்பதை அவர்களுக்கு அறியப்படுத்தும். இயேசுவே, உமது நாமத்தை அறியப்படுத்தும் தகப்பனே. அப்பா தகப்பனே, ஒவ்வொரு குடும்பமாக வந்து ஜெபிக்க செய்தலும் தகப்பனே. அப்பா ஒவ்வொரு இடமும் உமது ஒலியை அனுப்பும் தகப்பனே. ஆவியை அனுப்பும் தகப்பனே. அக்கினியை அனுப்பும் தகப்பனே. உமக்கு உரியவர்களாக மாற்றும் தகப்பனே. அப்பா தகப்பனே, வாலிப பிள்ளைகள் அப்பா தாய் தகப்பன்மார் எல்லோரையும் கூட நின்று எல்லோரும் உமது நாமத்தை ஜெபிக்கிறதுக்கு வல்லமையை கொடுத்தகப்பனே. வல்லமையை கொடுத்தகப்பனே. அப்பா பிதாவே, உம்மை கூவி அழைக்கிறோம் தகப்பனே. அப்பா ஒருபோதும் நாங்கள் கேட்கிறது ஒன்றும் வீண் போகாத வண்ணம் பாதுகாத்து கொள்ளும் தகப்பனே. அப்பா உம்மை நாங்கள் ஜெபிக்கும் போது எங்கள் மேலே உடம்பெல்லாம் ஜெலிக்கும் தகப்பனே. அப்பா நீர் ஒருவர் என்பது எல்லோரும் அறிய பண்ணும் தகப்பனே. உம்மால் முடியும் தகப்பனே. முடியாத காரியம் ஒன்றும் இல்லை அப்பா. அப்பா நாங்கள் நினைத்து இன்னத்தை நினைத்து எழுப்பினாலும் அப்பா உமது வார்த்தைகளையும் அப்பா பிதாவி என்று சொல்லும் போது எங்களோட உடம் நான் ஜொலிக்கும் தகப்பனே. ஆவியானவரே, ஒவ்வொரு வீடுகளிலும் உமது அக்கினியை போடும் தகப்பனே. அவர்கள் மேலே உமது அன்பை போடும் தகப்பனே. எல்லா ஜனமும் உமது வார்த்தைகளை சொல்லி எல்லா இடமும் ஜெபிக்க வல்லமையை கொடுந்த தகப்பனே. அப்பா நீர் நல்லவரப்பா, வல்லவர், எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வம் அப்பா. உமது நாமத்தை ஜொலிக்க பண்ணும் தகப்பனே. அப்பா ஒவ்வொருத்தரும் அறிய பண்ணும் தகப்பனே. இந்த கடைசி நேரத்தில் அவர்கள் எல்லோரும் மனம் திரும்பி அப்பா குற்றம் குறை செய்தவர்கள் எல்லாம் அவற்றை மன்னியும் தகப்பனே. ஆவியானவரே, நீர் நல்லவரப்பா, வல்லவர், எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வம் அப்பா. நீர் நினைத்தா எல்லாரையும் மாற்ற வல்லவரா இருக்கிறீரப்பா. அப்பா தகப்பனே, சண்டை சச்சரவு இல்லாமல் யுத்தங்கள் எல்லாத்தையும் நிறுத்தி அப்பா சமாதானத்தையும் மட்டுமே கொடுக்க வல்லவராயிருக்கிறீர் தகப்பனே. அப்பா தகப்பனே, வாலிப பிள்ளைகள் எல்லாத்தையும் நீரே மாற்றி போடும் தகப்பனே. அப்பா தகப்பனே, இவர்களை மாற்றுறதுக்கு வல்லவர் நீர் ஒருவரை அறிய வேறு யாரும் இல்லை ஐயா. இயேசுவே, நீர் நினைத்தா ஒரு நொடி பொழுதிலே எல்லாவற்றையும் மாற்றி விடுவீரப்பா. அப்பா தகப்பனே, இந்த ஸ்ரீலங்காவையும் ஆசீர்வதியின் தகப்பனே. அப்பா தகப்பனே, இந்த ராஜாக்கள் மந்திரிமார்களை ஆசீர்வதியின் தகப்பனே.
அப்பா அங்கே எந்த விதமான சண்டையோ சச்சரவோ இல்லாம சமாதானத்தையும் ஒற்றுமையும் கொடுத்த தகப்பனே. அப்பா தகப்பனே, ஸ்ரீலங்காவிலே ஒரு சமாதானத்தை கொடுத்த தகப்பனே, அங்கே ஒரு புதுமையை காட்டும் தகப்பனே. உமது அக்னியால் அவர்களை நிரப்பும் தகப்பனே. அப்பா அபிஷேகத்தால் நிரப்பும் தகப்பனே. அப்பா நீர் ஒரு புதுமையை காட்டும் தகப்பனே. அங்கே நீ செய்வீர் அப்பா, நீ செய்வீரப்பா, நீ நல்லவரப்பா. அப்பா தகப்பனே, நாங்கள் கேட்கிற வரங்கள் எல்லாம் உமக்கு தெரிந்து நடக்கிறவரப்பா. ஒரு அதிசயத்தை செய்வீரப்பா. அப்பா அந்த அதிசயம் செய்ய நாங்கள் காத்திருக்கிறோம் தகப்பனே. நீர் செய்வீர் என்று நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் தகப்பனே. அப்பா ஒரு புதுமையை செய்யும் தகப்பனே. அப்பா தகப்பனே, இந்த சமூக வானொலியிலே ஜெபிக்கிற அத்தனை பேரையும் ஆசீர்வதிக்கும் தகப்பனே. அப்பா எல்லோரும் உமக்காக வந்து கூவி அழைக்கிறார்களே தகப்பனே. அப்பா ஒரு புதுமையை காட்டும் தகப்பனே. சங்கம வானொலியிலே ஜெபிக்கிற அத்தனை பேரையும் ஆசீர்வதியும் தகப்பன். அப்பா தகப்பனே, ஒரு புதுமை எங்களுக்கு இந்த சங்கமவான் நடக்க செய்திருந்த தகப்பன். ஆவியானவரே, தேசியண்ணா குடும்பத்தை ஆசீர்வதியும் தகப்பனே. அவருக்கு என்னென்ன பிரச்சனை இருந்தாலும் அவரை பாதுகாத்து வழி நடத்த வல்லவர் நீரப்பா. அப்பா தகப்பனே, இந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு நன்றி, கோடான கோடி நன்றி அப்பா. அப்பா தகப்பனே, கனாசிஸ்வர் குடும்பத்தை ஆசீர்வதியும் அப்பா. அவர்கள் பிள்ளைகளை ஆசீர்வதியும் தகப்பனே. எல்லாவற்றுக்கும் நீர் வல்லவரும் நல்லவருமாயிருக்கிறீர் தகப்பனே. நாங்கள் கேட்கிற வரங்களே எல்லாவற்றையும் பெற்றுத்தர வல்லவராயிருக்கிறீரப்பா. அப்பா தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் ஜபிச்சதற்கெல்லாம் நீர் ஒரு நன்மை செய்வீர் என்று நம்பி இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன். நாங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி அம்மா. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து ஆரோக்கிய பலன் சுகம் தந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். ஸ்ரீலன் அவர்களை வரவேற்று கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். நீங்க இஸ்ரவேல் தேசங்களுக்காக யுத்த நாடுகளுக்காக இன்றைய நாட்கள்ல எல்லா இடங்களிலும் இந்த விபத்துக்கள், வேதனைகள், ரத்தம் சிந்துதல்கள் நடக்கிறது. இந்த ஒடுக்கப்பட்ட இந்த காரியங்களை எல்லாம் நினைவு கொண்டு நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பும் இரக்க நிறைந்த எங்கள் அருமை இரட்சகரே, இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம். தேவகுமாரனே, தேவாவியானவரே, உம்முடைய கிருபை மேலானது ஏசப்பா. அன்றைய நாளிலும் நீர் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்தீங்கள் ஆண்டவரே, வழி நடத்தினீங்கள் அப்பா. தேவ கிருபை நம்மை நடத்தினதே ராஜா, அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம் தகப்பனே. இந்த நாட்களிலும் ஆண்டவரே, ஜெப ஆவியினாலே நிரப்பி ஆண்டவரே அப்பா ஜெபிக்க வைக்கிற எங்கள் கிருபை நிறைந்த இயேசு கிறிஸ்துவே, தாவீதின் குமாரனே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஐயா. நீர் பெரியவர் அப்பா, நீர் நல்லவர், நீர் சர்வ வல்லவர், பூமியை ஆளுகை செய்கிற எங்கள் தகப்பனே. இந்த நாளிலே ராஜா ஏசையா, இந்த விண்ணப்பத்தை உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த இஸ்ரவேல் தேசத்தை உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இஸ்ரவேலுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும், இஸ்ரவேலை ஆசீர்வதிக்க வேண்டும். இஸ்ரவேலுக்காக எழும்புகிறதான எல்லா அசுத்தங்களும் ஆண்டவரே அழிய வேண்டும் என்று நீர் விரும்புகிற தேவனப்பா. நீர் யுத்தம் பண்ணுகிற தேவாதி தேவனாக இருக்கிறபடியினால் உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. எங்களை ஆராய்ந்து அறிகிற தெய்வமே, நீர் நீதியுள்ள தெய்வம் ஆண்டவரே, நீதியின் சூரியனாய் இருக்கிறீரப்பா. உம்முடைய கண்கள் ஆண்டவரே இந்த பூமியை சுற்றிலும் உலாவி நன்மை தீமை அறியத்தக்க ஆண்டவரே ஞானத்தை கொடுக்கிற தெய்வம் ஆண்டவரே. இந்த வேளையிலே ராஜா, இந்த இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போகும் என்று உம்முடைய வாக்கு தத்தம் ஆண்டவரே. அந்த வாக்கு தத்தமானது கர்த்தாவே இந்த நாட்களிலே ஆண்டவரே நிறைவேறி வருகிறதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. ஏனென்றால் அந்த வார்த்தை ஆண்டவரே சும்மாக திரும்பாது கர்த்தாவே. ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறபடியினால் ஜெயம் கொடுக்கிற அந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்நாள் மட்டும் ஆண்டவரே அப்பா, இந்த இஸ்ரவேல் தேசத்தையும் இஸ்ரவேலையும் ஆண்டவரே பேர் பேராக ஆசீர்வதித்து இம்மட்டுமாய் நீர் பாதுகாத்து வருகிற ஆண்டவரே கிருபைக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. எல்லா சத்துருக்கள் அழிந்து போகனாலும் ஆண்டவரே, எல்லா ஆயுதங்களும் அழிந்து போனாலும்
ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய இஸ்ரவேல் தேசத்தையும் உம்முடைய ஜனத்தையும் அழிக்க முடியாது என்று சொல்லி ஆண்டவரே நீர் நிரூபித்து ஆண்டவரே உம்முடைய தயவை காண்பிக்கிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. தகப்பனே, யூத ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். நாங்கள் புறஜாதியாராக இருந்து அவர்களுக்கு ஜெபிக்கிறதற்கு கர்த்தாவே தந்த கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. யூத ஜனங்கள், வாலிப பிள்ளைகள், குழந்தைகள், வயோதிபர்கள் உம்மை நோக்கி பார்க்கட்டும் ஆண்டவரே. நீர் அற்புதமானவர், நீர் அதிசயமானவர், நீர் ரட்சிக்க வல்லவர், பாதுகாக்க வல்லவர். இயேசு என்ற நாமமே ஆண்டவரே ஒரே நாமம் என்று சொல்லி ஆண்டவரே யூத ஜனங்கள் ரட்சிக்கப்பட கர்த்தர் கிருபை செய்வீராக. அவர்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சத்தியத்தின்படி நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. இஸ்ரவேல் தேசத்தை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் கிருபை கர்த்தாவே பொருந்தின தேவன், கிருபையினாலே நிரப்பப்பட வைக்கிற தெய்வம் ஆண்டவரே. உம்முடைய யுத்த சேனைகள் யுத்த வீரர்களாக நின்று இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தோடு நின்று இம்மட்டுமாய் நீர் இஸ்ரவேல் தேசத்தை பாதுகாத்து வருகிறதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம். தேவனே, நீர் பெரியவர் அப்பா, நீர் நல்லவர் அப்பா, நீர் சர்வ வல்லவர் அப்பா. தகப்பனே, இந்த தேசத்துக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா தந்திர ஆவிகளையும் ஆண்டவரே நாங்கள் கடிந்து கர்த்தாவே அழிந்து போகும்படியாய் ஜெபிக்கிறோம். எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போவதாக, எந்த ராஜ்யமும் எழும்பாதபடி நீர் ஆண்டவரே கர்த்தாவே ராஜ்யங்களை அழிக்கவும், மாமிச எண்ணங்கள், சிந்தனைகள், கூட்டங்கள் கர்த்தாவே யாவற்றையும் அழிக்க வல்லவர் நீங்கள் ஒருவரே தான் ராஜா. நீர் பாதுகாக்க வல்லவர் ஆண்டவரே, வழி நடத்த வல்லவர் அப்பா. உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ளுவதாக தேவனே. நீர் பெரியவர் அப்பா, நீர் நல்லவர் அப்பா, நீர் சர்வ வல்லவர் அப்பா. அப்பா, உம்முடைய கிருபைக்காக நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. யுத்தங்களை ஓய பண்ணுகிற தெய்வமே, இனிமேலும் ஆண்டவரே காத்திருந்து கர்த்தாவே இஸ்ரவேலுக்கு வேதனையை உண்டாக்காத வண்ணம் நீர் இந்த மனுஷர்கள் மத்தியிலே நீர் ஞானமாய் நடந்து கொள்ள வைக்கிறவர் நீர் ஆண்டவரே. இவர்கள் தீட்டப்படுகிற தீட்டங்கள் கர்த்தாவே, காரியங்கள், அணு ஆயுதங்கள் ஆண்டவரே, சூழ்ச்சிகள் ஆண்டவரே யாவும் அழிந்து இயேசுவின் நாமத்தினாலே பன்றி குட்டிகளுக்குள்ளே போனது போல எல்லாம் கடலிலே அழிந்து போவதாக இயேசப்பா. தகப்பனே, இன்னும் வேற நாடுகள் கர்த்தாவே அநேகம் யுத்தங்களை ஆண்டவரே இன்னும் கண்டுகொண்டே இருக்கிறதப்பா. அப்பா, நீர் கர்த்தாவே இந்த தேசங்களை பொறுப்படுங்கப்பா. சொத்துக்கள் ஜனங்கள் அழிந்து போகாத வண்ணம், பெயர்கள் அழிந்து போகாத வண்ணம், சமாதான பிரபுவாகிய எங்கள் கர்த்தாவே சமாதானத்தினால் இந்த தேசங்களை மக்களை நீர் பாதுகாத்து காக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. என் தெய்வம் நீர் பெரியவரப்பா, எங்கள் இயேசு பெரியவரப்பா. எங்களை வழி நடத்துகிற தேவன் நீங்கள் அப்பா. உம்முடைய கிருபை, உம்முடைய அன்பு, உம்முடைய இரக்கம் இந்த தேசங்களின் மேலே வரட்டும் ஆண்டவரே. இந்த தேசங்களிலே இருக்கிறதான எல்லா ஆண்டவரே கர்த்தாவே தோப்புக்கள் யாவும் அழிந்து ஆண்டவரே உமக்கு சொந்தமாகட்டும் தேவனே. இந்த ராஜ்யங்கள் அழிந்து போகட்டும் அப்பா. தகப்பனே, உம்முடைய தேசத்திலே நீர் நடத்த போறதற்காக, செய்ய போறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். யுத்தத்திலே நிக்கிற பிள்ளைகள், குடும்பங்கள் ஆண்டவரே, ராணுவ வீரர்கள் எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. திக் நிமிடங்களிலே இந்த ஜனங்கள் அழிந்து போகிறார்கள் அப்பா. அழிந்து போகாத வண்ணம் இந்த தேசங்களிலே ஒரு எழுப்புதல் தீ பரவ வேண்டுமாக ஜெபிக்கிறோம். ஒரு மோசேயை எழுப்புங்க ஆண்டவரே. உம்முடைய கிருபை ஆண்டவரே கர்த்தாவே இந்த தேசங்கள் மேலே ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. நீர் பெரியவர் அப்பா, நீர் சர்வ வல்லவர் அப்பா. நீரே கர்த்தாவே ராஜாதி ராஜாவாக, யுத்த சேனையாக எல்லா இடுக்கண்களுக்கும் விக்னகங்களுக்கும் விலக்கி காக்கிற தெய்வமாக இருக்கிறீரப்பா. அப்பா, நீர் தேவன், நாங்கள் மனுஷராகிய பிள்ளைகள் அப்பா. உம்முடைய இந்த ஜெபத்தை உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒருவர் ஆண்டவரே தேசத்தை அடைக்காதபடி ஆண்டவரே ஒருவனை தேடினேன் என்று சொன்னீங்களே. ஒவ்வொரு தேசத்துக்கு ஒருவரையாவது நீங்கள் எழுப்பி
எழுப்பி தேசத்துக்காக ஆண்டவரே மன்றாடி ஜெபித்து தேசத்தையும் மக்களையும் குடும்பங்களையும் கிராமங்களையும் பட்டணங்களையும் பாதுகாத்து கொள்ள என் தேவனே நீர் அன்றைக்கு மோசேயை எழுப்பினது போல ஆண்டவரே இன்றைக்கும் ஆண்டவரே இந்த தேசங்களிலே கேட்கப்படுகிறதான இந்த கூக்குரல்கள் யுத்தங்கள் எல்லாம் ஓய்ந்து சமாதானம் அடைந்து ஆண்டவரே சுகபோகமாக அமைதியாக வாழ இந்த தேசங்களுக்கு ஒரு மோசேக்களை நீர் எழுப்ப வேண்டுமாக ஜெபிக்கிறேன் அப்பா. தகப்பனே நீர் செய்ய போற எல்லா நன்மையான காரியங்களுக்காகவும் சமாதானத்துக்காகவும் யுத்தங்களை ஓய பண்ண போறதற்காகவும் இஸ்ரவேலை நீர் இன்னும் சுற்றிலும் பாதுகாக்க போறதற்காகவும் உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. முரட்டாட்டமான இந்த வைராக்கியங்களை கொண்ட இந்த மிடில் ஈஸ்ட் நாடுகள் ஆண்டவரே ஈரான் தேசங்கள் ஆண்டவரே அது அமெரிக்காவா இருக்கட்டும் அவரும் கூட ஆண்டவரே அப்பா தன்னை தாழ்த்தி ஒரு விசை நீதியோடும் உண்மையோடும் சமாதானத்தோடும் ஆண்டவரே இந்த யுத்தங்களை கத்தாவே ஓய பண்ண உதவி செய்ய நீர் வல்லவராக இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த ட்ரம்ப் நினைக்க கூடாது தனக்கு ஒரு பெயர் வர வேண்டும் என்று, ஆனால் உம்முடைய சித்தம் எதுவோ அதை வைத்து நீர் ஜனங்களை வழி நடத்தும், அதை வைத்து நீர் ஆண்டவரே கத்தாவை பாதுகாக்க வல்லவர். ஏனென்றால் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் ஆண்டவரே செங்கடலை பிளந்து வழி திறந்த தெய்வம். இன்றைக்கும் ஆண்டவரே இப்படிப்பட்ட செங்கடல்களாக நிற்கிற ஆண்டவரே எல்லா காரியங்களையும் பிளந்து திரித்து ஆண்டவரே நீர் வழி திறக்க வல்லவராக இருக்கிறபடியினால் உமக்கு நாங்கள் எங்களை தாழ்த்தி நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. இந்த மிடில் ஈஸ்ட் நாடுகளை பொறுப்படுத்தருளுங்கப்பா. முரட்டாட்டமான பேச்சுக்கள் வைராக்கியங்கள் ஆண்டவரே விரோதங்களை எழுப்புகிற காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே அழிந்து நாசமாய் போகும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லாம் மாமிசங்கள் ஆண்டவரே அப்பா. ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக ஒருவருக்கு ஒருவர் பொய்களை சொல்லி தங்களுடைய கத்தாவே பெயர்களும் நாடுகளும் ராஜ்யங்களும் கட்டப்பட வேண்டும் என்று எழும்புகிற மாமிசங்கள் யாவும் அழிந்து நாசமாய் போகும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவ சித்தம் ஒன்றே நிறைவேறுவதாக, தேவ வழி நடத்தல் ஒன்றே முன் செல்லுவதாக அப்பா. இவர்களுக்கு வேண்டிய ஞானத்தை ஆண்டவரே கல்விமானின் அறிவை அன்பும் பலனும் தெளிந்த புத்தியையும் கொடுத்து ஆண்டவரே அப்பா எல்லா ஆயுதங்களும் ஆண்டவரே செயலிழந்து போகும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீர் சிருஷ்டித்த ஆத்துமாக்கள், நீர் சிருஷ்டித்த பிள்ளைகளை இந்த ஆயுதங்கள் அழிக்க வைக்கிறதே ராஜா. எல்லா சாத்தானுடைய கிரியைகளும் அழிந்து நாசமா போகும்படியாக எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே நாடுகளையும் இஸ்ரவேல் தேசத்தையும் ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே இந்த தேசங்கள் அனைத்தும் உபவாசத்திலும் ஆண்டவரே ஜெபத்திலும் துதியிலும் இருந்து தேசங்களை பாதுகாக்கிற ஊழியக்காரர்கள் மோசேக்களை நீர் எழுப்ப வேண்டுமாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் நடத்த போறதற்காக நன்றி அப்பா. இஸ்ரவேல் தேசத்தை நாங்கள் மனதார ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன் ஆமேன் அமேன் அமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் பெரியவர்களோடு கூட ஏமியிடத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். அன்பான பிதாவே இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்திலே தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் எங்கள் ஜெபங்களை கேட்டு எங்களுக்கு ஆண்டவரே வெளிச்சத்தை உண்டாக்க போறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த நாளை பொறுப்பேறும் தேசிய மனைவி பிள்ளைகள் சந்ததி ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும் கேட்கிற ஜனங்களே ஆண்டவரே மனம் திருப்ப வையும் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து நாங்க ஜெபம் பண்ணுகிறோம் கர்த்தாவே. நீர் பொறுப்பேறும் ஆண்டவரை. ஜெபிக்க வந்த ஒவ்வொருவரும் அவருடைய வீடுகள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட, தேவைகள் வாஞ்சைகள் சந்திக்கப்பட, வர முடியாம இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரை ஆசீர்வதிக்கப்பட அவர்களும் ஆண்டவரே நடக்க கர்த்தாவே கிருபை செய்யும் ஐயா. ஆண்டவரே மிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளையை ஆசீர்வதித்து பிள்ளைய ஜெபத்தையும் கேட்டு கர்த்தாவே எல்லாவற்றிலும் உம்முடைய அங்கீகாரத்தை நடத்தி தரும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். இரக்கமுள்ள கர்த்தாவே நன்றி தகப்பனே. நன்றியோட துதிக்கிறோம் அப்பா. தூரத்துக்கும் சமீபத்துக்கும் போதுமானவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மாதத்திலும் கர்த்தாவே இந்த வானொலி ஊழியத்திலே உங்களுடைய கரம் கூட இருக்கிறதுக்காக எங்களுக்கு நன்றி சுவாமி ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த ரேடியோவில வரப்போன்ற ஒவ்வொரு ப்ரோக்ராம்ஸையும் உங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் வரப்போகின்ற தேவதாசர்கள், பாடலை பாடுகிற தேவ பிள்ளைகள்
இன்னுமாக கத்தாவே இந்த வாக்கு தத்தங்கள் இன்னுமாக சிந்தனை துளிகளோடு வருகின்றது பிள்ளைகள் எல்லோரையும் கூட உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, வர முடியாமல் இருக்கிறது பிள்ளைகளையும் நாங்கள் இணைத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே சுவாமி. அவர்கள் ஆண்டவரே என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த சூழ்நிலையை மாற்ற வல்லவர் நீங்கள். அதுக்காக எங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இன்னுமாக அவர்களை இந்த இடத்திலே நீங்கள் கொண்டு வர வேணுமா எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே ஜெபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காய், அவர்கள் இருக்கிற தேசங்களுக்காய், அவருடைய குடும்பங்களுக்காய் ஆண்டவரே நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். இந்த தேசங்களிலே ஏசப்பா இல்லாமைகளோ, வறுமைகள், கொள்ளை நோய்கள், ஆண்டவரே இயற்கை நலிவுகள் வந்து விடாதபடி உங்களை நோக்கி நாங்க மன்றாடி ஜெபிக்கிறோம் தகப்பனே சுவாமி. அதே போல இந்த நாளிலும் கர்த்தாவே உங்களை கரம் கூட இருக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கிடக்கிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே இந்த வானிலையில உள்ள ஒவ்வொரு கருவிகளிலும் கல்வாரி ரத்தத்தை பூசி ஜெபிக்கிறோம். தொலைபேசி இணைப்புகள், இன்டர்நெட் இணைப்புகள், ஆண்டவரே இது வாட்ஸ்அப் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே சகோதரி ஜனட்டுக்காய், கணவருக்காய், பிள்ளைகளுக்காய் நாங்க நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே செய்கின்ற ஊழியங்களுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. அந்த இருக்கிற தேசத்திலும் ஆண்டவரே இரட்டிப்பான நன்மைகளுக்காய் ஜெபிக்கிறோம். தேவைகள் சந்திக்கப்பட ஜெபிக்கிறோம். இன்னுமாக குடும்பத்திலே உள்ள தேவைகள் சந்திக்கப்பட ஜெபிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளும் பிள்ளைகளை ஒப்புக்கெடுக்கிறோம், கணவரை ஒப்புக்கெடுக்கிறோம். அவருடைய தேவைகள் ஒவ்வொன்றிலும் உங்களை கரம் கூட இருக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரை இந்த புதிய நாளிலும் பாஸ்டர் சகோதரி நிர்மலா மரியா குடும்பத்தாரையும் நினைவுக்கு வந்து ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, அவர் செய்கின்ற ஊழியங்களிலும் தேவகரம் கூட இருக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். நன்றி அப்பா. எங்களை கரம் ஆசீர்வதிக்க வேணுமா ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே சுவாமி. அதே போல சகோதரி டாலி சிஸ்டருக்காய், கணவருக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவருடைய ஊழியங்களை ஒப்புக்கெடுக்கிறோம். இன்னமாக கர்த்தாவே சுவாமி ஆண்டவரை சகோதரியோடும் நீங்கள் இடைப்பட வேணுமா ஜெபிக்கிறோம் அப்பா. இன்னமாக இந்த நேரத்திலும் ஆண்டவரே சகோதரி கலாசிகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். கலாசிகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. எடுக்கின்ற ஒரு ஜபங்களுக்காக எங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். பிள்ளைகளை ஒப்புக்கெடுக்கிறோம். சகோதரி ராதிபால சிங்கத்தை ஒப்புக்கெடுக்கிறோம். அவருடைய குடும்பத்தாரையும் ஒப்புக்கெடுக்கிறோம். அதே போல பிள்ளைகள், மருமக்கள், பேர பிள்ளைகளை ஒப்புக்கெடுக்கிறோம். சகோதரி வினோவை ஜெசிமாவை ஒப்புக்கெடுக்கிறோம். ஆண்டவரே ஜெசிமாவை போக்கிலும் பரத்திலும் துணையாயிருந்து பாதுகாக்க வேணுமாய், அந்த வேலை இடத்திலும் பாதுகாக்க வேணுமாய் எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்புக்கெடுக்கிறோம். இந்த நாளிலும் தகப்பனே சுவாமி உங்களை கரம் கூட இருக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக்கெடுக்கிறோம். அதே போல பிரதர் டானாலை ஒப்புக்கெடுக்கிறோம். பிள்ளைகளை ஒப்புக்கெடுக்கிறோம். அவர்களுடைய ஸ்தோத்திரங்களும் வந்து நன்றி சொல்லுகிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே பிரதர் குணாவையும் ஒப்புக்கெடுக்கிறோம். அவருடைய ஊழியங்கள், பிசினஸ் காரியங்கள் எல்லாவற்றையும் ராஜநாயகத்தை ஒப்புக்கெடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். அவர் கூடாக தருகின்ற வார்த்தைகளுக்காய் நன்றியப்பா. அடைய சபைக்காய் நன்றி சொல்லுகிறோம். இன்னுமாக அவருடைய தேவைகள் ஒவ்வொன்றிலும் கூட இருக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக்கெடுக்கிறோம். இந்த நாளிலும் தகப்பனே அதே போல ஆண்டவரை எங்களை கரம் கூட இருக்க வேணுமாய். சத்திய வேத திருச்சபை பாச சகோதரி நகோமி லோகனோடும் கூட இருக்க வேணுமாய். பாசையில் சலோகனோடும் கூட இருக்க வேணுமாய். அந்த சந்ததியை காத்துக் கொள்ளும்படியாய் ஆண்டவரே சபை ஊழியங்களை பொறுப்பேற்கும்படியாய், பிசினஸ் காரியங்கள், ஊழிய காரியங்களை பொறுப்பேற்கும்படியாய் உங்களை கரத்தில் ஒப்புக்கெடுக்கிறோம். நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே சுவாமி. இந்த நாளிலும் கர்த்தாவே அதே போல இன்னுமாக ஆண்டவரே சுவிசேஷ செல்வி ராமச்சந்திரனை ஒப்புக்கெடுக்கிறோம். பெண்களுக்கான, வாலிபர்களுக்கான ஆலோசனை நேரத்தை பொறுப்பேற்க ஜெபிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். அதே போல ஆண்டவரே தாயார் பத்மாதி ஜேம்ஸ் அம்மா, தாயார் குலேந்திரனம்மா இவர்களை ஒப்புக்கெடுக்கிறோம். அருமையான இந்த தாய்மாருக்காய் நன்றி சொல்லுகிறோம். அந்த தாய்மாருடைய சந்ததிக்காய் அவர்கள் எடுக்கின்ற விண்ணப்பங்கள், ஜெபங்களும் வந்து நாங்க நன்றி சொல்லுகிறோம். இந்த ஊழியர் சுசேஷரின் வானரியா அவர்களை ஒப்புக்கெடுக்கிறோம். தருகின்ற வாக்குத்தத்த வசனங்களிலே உங்களுடைய கரம் கூட இருக்க வேணுமா அவருடைய வார்த்தைகள் இன்னுமாக ஆண்டவரே சுவாமி. அவர்களுக்கு தேசம் எல்லாவற்றையும் ஒப்புக்கெடுக்கிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரே சகோதரி ஜான்சிக்காய் சோத்திரம். ஜான்சியோடு கூட இருக்க வேணுமா ஜெபிக்கிறோம். ஊழிய பாதை ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். அதே போல இந்த நாளிலும் சகோதரி கான்சிக்காய் ஆண்டவரே சகோதரி ஐரினுக்காய் நன்றி சொல்லுகிறோம். சகோதரிகளோடு கூட இருக்க ஜெபிக்கிறோம். சகோதரி வாணி வெங்கட்டோடு கூட இருக்க வேணுமாய். இருக்கிற தேசத்தோடு கூட இருக்க வேணுமாய். இன்னுமாக அந்த தேசத்திலும் ஆண்டவரே சகோதரியுடைய குடும்பத்தாரை ஆசீர்வதிக்க வேணுமா எங்களை கரத்தில் நாங்கள் ஒப்புக்கெடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் அப்பா. நன்றியோட துதிக்கிறோம் தகப்பனே. இந்த புதிய நாளிலும் ஆசீர்வதிக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக்கெடுக்கிறோம். இந்த நாளிலும் நித்திய விழிச்ச நேரத்திலே இணைகின்ற தேவ பிள்ளைகளை ஒப்புக்கெடுக்கிறோம்.
சகோதரி சுபாலங்கோவை ஒப்புக்கொடுக்கிறோம். இன்னுமாக ஆண்டவரே கணவரை பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறோம். சகோதரி ரஞ்சினி அலங்காரமணி ஒப்புக்கொடுக்கிறோம். சகோதரி கருணாவை ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே இந்த ஊழியர்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். சகோதரன் மகேந்திரன் ஐயா அவர்களை ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே பிள்ளைகள் மருமக்கள் பேர பிள்ளைகள் சந்ததியை காத்துக்கொள்ளும்படியா எங்களுடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். இந்த நாளிலும் தகப்பனே உங்களுடைய கரம் கூட இருக்க வேணுமா? எங்களுடைய பாதுகாப்பின் கரம் எங்கள் எல்லோரோடும் கூட இருக்க வேணுமா? எங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே தாயார் சிசிலி அம்மாவையும் ஐயாவையும் ஒப்புக்கொடுக்கிறோம். அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட ஜபிக்கிறோம். சரீர பலவீனங்கள் வந்து விடாதபடி பாதுகாக்க வேணுமா? எங்களுடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். ஜோகளுக்காய் நன்றியப்பா. பிள்ளையோடு கூட இருந்து படிப்பு காரியங்களே கூட இருக்க வேணுமா? எங்களுடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். அதே போல சாதகமான குடும்பத்திலும் ரட்சிப்புக்காக ஜபிக்கிறோம். அதே போல அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட ஜபிக்கிறோம். ஆண்டவரே டாக்டருடைய கணவரை ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே அவருக்கு அந்த எல்லா சரீர பலவீனங்களில் இருந்தும் மறுவிடுதலைக்காய் ஜபிக்கிறோம். அந்த குடும்பத்திலும் ஒரு ரட்சிப்புக்காய் அவர்கள் உங்களை நேசிக்கிற பிள்ளைகளாய் மாற வேணுமா? எங்களை கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். இந்த வானொலி கேட்கிறவர்கள் மறு ஒளிபரப்பை கேட்கிறவர்கள் வானொலியோடு இணைந்து ஜபிக்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கிறோம். சங்கமம் வானொலி ஸ்தாபகர் தேவ ஊழியர்களாசி எங்கள் குடும்பத்தாரை ஒப்புக்கொடுக்கிறோம். ரீதாண்டியை ஒப்புக்கொடுக்கிறோம். மகனை குடும்பமாய் ஒப்படைக்கிறோம். அப்பா பிற பிள்ளைகளை உங்களுடைய பாதத்திலே தந்து ஜபிக்கிறோம். இந்த நேரத்திலும் இந்த வேலிடத்து ஊழியங்களிலும் உங்களுடைய கரம் கூட இருந்த ஆண்டவரே இன்னும் பெரிய காரியங்களை செய்ய வேணுமா? எங்களுடைய கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே சுவாமி சந்ததிகளை காத்துக் கொள்ளும்படியா எங்களுடைய கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம். சோதரன் குடும்பத்தாரையும் உங்களுடைய கரத்திலே ஒப்படைத்து ஜபிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். அதே போல இந்த நாளிலும் ஆண்டவரே சகோதரி தயாவை ஒப்புக்கொடுக்கிறோம். செய்கின்ற ஊழியங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். அதே போல இயேசு சுவாமி இன்னும் ஆண்டவரே சகோதரி ஷர்மிளா குடும்பத்தாரையும் ஒப்புக்கொடுக்கிறோம். அவர்களோடும் கூட இருக்க வேணுமா? எங்களுடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த விண்ணப்பங்கள் வேண்டுதலை கேட்டதுக்காய் நன்றி சொல்லி எல்லாம் இல்லை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆமீன் ஆமீன். இதுவரை நேரமும் நிறைவு ஜபங்களோடு வழி நடத்திய சௌரியை மிப்பஸ் பிராய் அவர்களையும் அதே வேளையிலே இந்த கால வேளையிலே மாலை வேளையிலே தொகுத்து வழங்கிய சௌரி ஜனத் அவர்களையும் கத்தர் தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தருடைய கரத்தில் ஒப்புவிப்போம். சௌரி கலாசியிலும் கூட இணைந்திருக்கிறார். அவரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இணைந்து ஜெபித்த அதிகால வேளையிலே கால வேளையிலே மாலை வேளையிலே இரவு வேளையிலே இணைந்து ஜெபித்த ஒவ்வொருவரையும் கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தருடைய கரத்தில் ஒப்புவிப்போம். நாங்கள் இந்த வேளையிலும் இன்னும் 1:30 மணித்தியால நேரத்திலே நாங்கள் வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே கடந்து செல்ல இருக்கிறோம். அதிலும் இணையுங்கள். கத்தரை சித்தமானால் கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். அல்லது நீங்கள் வானொலிக்கு ஊடாக சங்கமம்.com சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ.com ஊடாக நீங்கள் இணைய முடியும். அந்த வேலையை கத்தர் வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் அடுத்த நிகழ்ச்சிகளுக்கு ஊடாக கடந்து செல்ல இருக்கிறோம். கத்தர் வழி நடத்துவாராக. ஆமீன் ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இதுவரை நேரமும் இலங்கைக்காக உலக நாடுகளுக்காக ஜெபங்களுக்கு ஊடாக கடந்து சென்றோம்.